ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே நம்ம பார்க்காத அழகான அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இருக்கிற பில்டிங்கை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் 5 பில்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 பில்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இப்படிலாம் கூட பில்டிங் கட்டுவாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டு பாருங்க. விருப்பம் மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் 5th பார்க்க போகிற பில்டிங்கோட பேர் வந்துட்டுனா ஒன் சென்ட்ரல் பார்க். இந்த ஒரு பில்டிங் பார்க்க என்னமோ நார்மல் பில்டிங் மாதிரி தான் இருக்காங்க. இந்த ஒரு பில்டிங் ஃபுல்லாமே வந்துட்டு செடி வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி சாதாரணமாக ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படி செடி கொடிலாம் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஒரு பில்டிங் ஃபுல்லாமே செடி கொடிலாம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பில்டிங் ஃபுல்லாமே வந்துட்டுனா மொத்தம் 250 வகையான செடிகள்லாம் மொத்தமே வளர்த்துட்டு இருக்காங்க இந்த ஒரு பில்டிங் ஃபுல்லாகவே. பில்டிங்காக செடி கொடிங்க மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸும் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு பில்டிங்கில். ஸோ அதுவும் என்ன மாதிரினா அந்த ஒரு பில்டிங்கு தேவையான கரண்ட் எல்லாமே வந்துட்டுனா அந்த ஒரு பில்டிங்லேயே ஒரு சோலார் பேனல் இருக்குது. அந்த ஒரு சோலார் பேனல்லே வந்துட்டுனா அந்த ஒரு பில்டிங்கு தேவையான கரண்ட் எல்லாம் எடுத்துப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்க செடிங்களெல்லாம் வந்துட்டுனா தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணிலாம் வந்துட்டுனா அங்கே இருக்க மிஷினை ரீசைக்கிளிங் பண்ணி தரும். இந்த ஒரு பில்டிங் வந்துட்டுனா அந்த ஒரு நாட்டில் ரொம்பவே அழகான ஒரு பில்டிங் சொல்லிட்டு அவார்டு வாரம் வாங்கி வச்சிருக்கு. இந்த பில்டிங்கோட மொத்த ஹைட்டும் வந்துட்டுனா 351 அடி வரை இருக்கு. இந்த ஒரு பில்டிங்குள்ள லக்ஸரியான கடைகளும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலும் இருக்குல்ல. நம்ம நாளாக பார்க்க போகிற பில்டிங்கோட பேர் வந்துட்டு தி எட்ஜ். இந்த ஒரு பில்டிங்க்கு தி எட்ஜ்னு பேர் வந்தது காரணமே வந்துட்டு இந்த ஒரு பில்டிங்கில் இருக்க ஒரு சின்ன இடத்துல தான் இந்த ஒரு பேரே வந்திருக்கு. இந்த பில்டிங்கோட டாப்பில் வந்துட்டு ஒரே ஒரு இடம் மட்டும் கூசா நீட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு பில்டிங்கோட பேர் தி எட்ஜ்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கோட மொத்த ஹைட்டும் வந்துட்டு 1131 அடி. ஸோ மொத்தம் இந்த ஒரு பில்டிங்குள்ள 100 ஃப்ளோர் இருக்கு. இந்த பில்டிங்ல தி எட்ஜ்ன்ற இடத்துல போய் நிற்கும் போது வந்துட்டு ஒரு மாதிரி பயமாவே இருக்குமா. ஸோ ஏன்னா அந்த ஒரு இடம் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணாடியிலே செஞ்சிருப்பாங்க. ஸோ கண்ணாடினா நார்மல் கண்ணாடிலாம் இல்லை, அது ஃபுல்லாமே வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். ஸோ நீங்கள் அதில் குச்சி விளையாடினா கூட அந்த ஒரு கண்ணாடி என்னமே ஆகாது. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல நிச்சு பயம் வரல அப்படின்னா அவங்களே ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க கண்ணாடியிலேயே. அந்த ஒரு கண்ணாடிக்கு மேலே போய் நிச்சயம் அப்படின்னா 1131 அடிக்கு கீழே என்ன நடக்குதோ அது மேலே அழகாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு பில்டிங்கை போய் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஒரு காசுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கணும். இந்த பில்டிங் மேலே நிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க் சிட்டியில் இருக்க மொத்த பில்டிங்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க சிலை எல்லாம் கொட்டுமே நல்லாவே தெரியுமா. இந்த ஒரு இடத்துக்கு நிறைய பேர் பார்க்கறது வராங்களா இல்லையா, நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த ஒரு இடத்துக்கு வராங்களா. ஸோ அதனால இந்த ஒரு இடம் நியூயார்க்கில் கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்குது. நம்ம இதில் 3ஆவதாக பார்க்க போகிறது சிங்கப்பூரில் இருக்க மரைன் பே ஸ்டாண்ட். இந்த ஒரு பில்டிங்கை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த ஒரு 3 பில்டிங் மேலே ஏதோ வாழைப்பழத்தை வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மொத்த பில்டிங்கோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 656 அடி. இந்த பில்டிங் எப்படி பேர் வந்தது காரணமே வந்துட்டு மொத்தம் 3 பில்டிங்க்கு மேலே இந்த ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இந்த ஒரு பில்டிங்கில் இருக்கு. இந்த பில்டிங் மேலே வந்துட்டு ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விமிங் பூலுக்கு வந்துட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஸ்விமிங் பூலோட பேர் வந்துட்டு இன்ஃபினிட்டி பூல். இந்த ஒரு ஸ்விமிங் பூல் தான் உலகத்தில் ரொம்ப ஹைட்டான பிளேஸில் இருக்க ஸ்விமிங் பூல்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வச்சிருக்கு. இந்த ஒரு பில்டிங் ஃபுல்லாமே வந்துட்டு மொத்தம் 2500க்கு மேல லக்ஸரி ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்துட்டு மொத்தம் பிசினஸ் டிராவல்ஸ் பண்றாங்க பாருங்க, அவங்க வந்து தங்குற இடமா இது. இந்த ஒரு பில்டிங்குள்ளேயே மியூசியம், சினிமா தியேட்டர்ஸ், அப்புறம் வந்துட்டு நிறைய லக்ஸரி கடைகளும் இருக்கு. இந்த ஒரு இடத்த பிசினஸ் டிராவலர்ஸ் யூஸ் பண்றாங்களோ இல்லையோ நிறைய விசிட்டர்ஸ் தான் இந்த ஒரு இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலயும் முக்கியமா நிறைய பேர் போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கே வந்துட்டு இந்த ஒரு இடத்த வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு சிங்கப்பூர்லேயே ரொம்பவே பிரபலமான ஒரு இடம் சொல்லிட்டு இந்த ஒரு இடம் இருந்துட்டு இருக்கு இப்போ வரையுமே. சிங்கப்பூர் போறீங்க அப்படின்னா ஒரு டைம் அது கண்ணில் இந்த ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம இதில் 2ஆவதாக பார்க்க போகிற பில்டிங்கோட பேர் வந்துட்டு டர்னிங் டெராசோ. இந்த ஒரு பில்டிங் வந்துட்டு ஸ்வீடன் நாட்டில் தான் இருக்குது. இந்த மொத்த பில்டிங்கோட ஹைட் வந்துட்டு 623 அடி. இந்த ஒரு பில்டிங் வந்துட்டு ஸ்வீடன் நாட்டிலே வந்துட்டு ரொம்ப ஹைட்டான ஒரு பில்டிங். இந்த பில்டிங்ல கீழே இருக்கிற ஃப்ளோர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு லக்ஸரி ரூம்ஸும் லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு பில்டிங் ஏனோ தானெல்லாம் கட்டவே இல்லை. இந்த ஒரு பில்டிங் வந்துட்டு எந்தெந்த பொருளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஒரு பொருளெல்லாம் வச்சு இந்த ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இந்த ஒரு பில்டிங் கிட்ட எவ்வளோ பெரிய புயல் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் சரி இந்த ஒரு பில்டிங் கன் மாதிரி நிற்குமா. ஸோ ஸ்வீடன் நாட்டில் இருக்க முக்காவாசி டூரிஸ்ட் மக்கள்லாம் வந்துட்டு இந்த ஒரு பில்டிங்கை பார்க்கறது மட்டும் வந்துட்டு இருக்காங்களா. ஸோ அதுவும் முக்கியமாக எதுக்குன்னா அவங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ விசிட்டர்ஸ் நிறைய பேர் வரனாலே வந்துட்டு அந்த ஒரு பில்டிங்கை சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்பனாலும் அந்த ஒரு இடத்துல போய் ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டாலும் உங்களை யாருமே எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு ஸ்வீடன் நாட்டில் இந்த ஒரு பில்டிங் வந்துட்டு ரொம்பவே பிரபலமான ஒரு பில்டிங்காக இருக்கு. ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பில்டிங்லாம் கிடையாது, இது ஒரு கோயில். ஸோ இந்த கோயிலோட பேர் வந்துட்டு லோட்டஸ் டெம்பிள். இப்படியாப்பட்ட இந்த ஒரு கோயில் வந்துட்டு நம்ம நாடு இந்தியாவில் அதுவும் டெல்லியில தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு கோயிலை வந்துட்டு பகா என்ற மக்கள் தான் இந்த ஒரு கோயிலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோயிலுக்கு லோட்டஸ்னு பேர் வந்தது காரணமே வந்துட்டு இந்த ஒரு கோயில் பார்க்க அப்படியே அச்சஸ்ல தாமரை மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு கோயிலுக்கு லோட்டஸ் டெம்பிள் சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. இந்த ஒரு கோயிலுக்குள்ள மொத்தம் 2500 பேருக்கு மேல ஒரே டைம்ல இந்த ஒரு கோயிலுக்குள்ள தங்க முடியுமா. இது ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இது ஒரு கோயில், ஆனால் இந்த ஒரு கோயிலுக்குள்ள எந்த ஒரு சாமியுமே கிடையாது. இந்த ஒரு கோயில் வந்துட்டு மொத்தம் அமைதியை விரும்புவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கோசரமே இந்த ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ டெல்லியில் இருக்க கொஞ்சம் பேர் வந்துட்டு இந்த ஒரு இடத்துக்கு வருவாங்க யோகாவும் மெடிடேஷன் பண்றதுக்காக. இந்த இடமும் சரி இந்த இடத்த சுற்றி சரி எந்த ஒரு சவுண்டுமே வரவே வராது. இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாமே கார்டன் மட்டும் தான் இருக்கும். இந்த கார்டனில் உட்காந்து நீங்கள் சைலன்ஸாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். இந்த ஒரு கோயில் ஃபுல்லாமே வந்துட்டு வெறும் வெள்ளை கலர் பெயிண்ட் தான் அடிச்சு வச்சிருப்பாங்க, வேற எந்த கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு அங்கே அமைதி விரும்புறதுனால தான் இந்த ஒரு வெள்ளை பெயிண்ட் இந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்த வந்துட்டு நிறைய இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய உலகத்தில் இருக்க நிறைய மக்கள் வந்துட்டு இந்த ஒரு இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நான் இங்கேருந்தே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க.